மேலான அன்பு சகோதரர்களே, நாங்கள் இப்பொழுது உடலுறவு சம்பந்தமான பாடத்தில் முழு நிறுவனமாக இருப்பதற்கு அனுமதி உண்டா என்ற தலைப்பில் பார்ப்போம். துணையின் உடலுறுப்புகளை தடைவிடுவதும் வருவிடுவதும் முன் விளையாட்டின் ஒரு பகுதியே. அதுபோன்று மனைவியின் மார்பை கரங்களாலும் உதடுகளாலும் வாயாலும் விளையாடுவதும் அனுமதிக்கப்பட்டதே. மனைவியே ஒருவரை ஒருவர் நிர்வாக பார்த்து கொள்ளக்கூட தவறான செயல் அல்ல. இதுவும் கூட தம்பதிகளின் உணர்ச்சிகளை தூண்டும் முன் விளையாட்டின் ஒரு அங்கமாக கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மறைவான பகுதியை பார்த்தல். தம்பதியினர் ஒருவர் மற்றவரின் பாலுறுப்பை பார்க்கும் விஷயத்தில் பெரும்பாலும் எல்லா அறிஞர்களுமே அனுமதி அளிக்கின்றனர். திருமண இணைவு மூலம் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் உடல் பாலுறுப்புகள் உட்பட எந்த பகுதியை வேண்டுமானாலும் பார்ப்பதற்கு ஷரியா அனுமதிக்கின்றது. பஹல் இப்னு ஹக்கீம் ரஹிமஹுல்லா அவர்கள் தம் பாட்டனாரிடமிருந்து தம் தந்தை நம்மிடம் அறிவித்ததாக கூறுகிறார். நான் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, எங்களின் மறைவு பாகங்களில் எவற்றை வெளிக்காட்டலாம், எவற்றை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் மறைவு பாகங்களை அவுரா காத்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவி அல்லது அடிமை பெண்களை தவிர என்று கூறினார்கள். ஆதாரம் சுனனு திர்மிதி, சுனனு இப்னு மாஜா. இமாம் அப்துர் ரஸாக் அல் ஸனானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், சஅத் இப்னு மஸ்ஊத் அல் ஹிந்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். உஸ்மான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என் மனைவி என் மறைவு பாகங்களை பார்ப்பது எமக்கு வெட்கமாக இருக்கிறது என்றார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏன் அப்படி இருக்க வெட்கப்பட வேண்டும்? அல்லாஹ் தான் உங்களை அவர்களை உங்களுக்கு ஆடையாகவும் ஆக்கியுள்ளானே என்று கூறினார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் அடிமை பெண் அல்லது மனைவியை தவிர. மேலும் மனைவியின் மறைவு பாகங்களை தேடுதல், உடலுறவு கொள்ளுதல் இரண்டுமே அனுமதிப்பட்டிருக்க வெறுமனே அதை பார்ப்பதற்கு இன்னும் கூடுதல் அனுமதி உண்டு எனும் அடிப்படையையும் அவர் முன்வைக்கின்றார். அல் ஃபதாவா அல் ஹிந்தியாவில் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுவதுண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது. உடலின் போது கணவன் தன் மனைவியின் பாலுறுப்பை பார்ப்பது சிறந்தது, ஏனெனில் அதனால் முழு இன்பம் நிறைவும் கிடைக்கும். நூல் அல் ஃபதாவா அல் ஹிந்தியா. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் அதா என்பவர் இது பற்றி நேரடியாக கேட்டபோது பார்ப்பதற்கு அனுமதி உள்ளதாக சூசமாக உணர்த்தினார்கள் என்ற ஹதீஸ் இப்னு ஹப்பானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே மேற்கொள்ளு காட்டி ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி இமாம் அவர்கள், ஆண் தன் மனைவியின் மர்மஸ்தானத்தையும் பெண் தன் கணவனின் மர்மஸ்தானத்தையும் பார்க்கலாம் என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாகும் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள். ஃபத்ஹுல் பாரி பாகம் 1 பாகம் 290. மறைவு பாகங்களை பார்த்தால் கண்கள் குருடாகிவிடும் எனும் ஹதீஸ் பலவீனமானது அல்லது புனைக்கப்பட்டதாகும் என இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு அல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற ஹதீஸ் அறிஞர்கள் கருதுகின்றனர். முன்விளையாட்டின் ஒரு பகுதியாக முழுமையான உடலுடன் உடல் சேருதலும் அனுமதி உண்டு. அதாவது ஒருவர் தம் துணைவரின் உடலை தம் உடலோடு முழுமையாக இணைக்கலாம். இதில் கட்டி அணைத்தல், மோகமாக பிடித்து நீவுதல், கொஞ்சுதல், ஒருவர் மீது ஒருவர் புரளுதல், துணைவரின் உடலோடு தன் உடலை சேர்த்தல், முற்றிலும் துணைவர் மீது ஏறிப்படுத்து ஆகியது எல்லாம் அடங்கும். இவற்றை ஆடையுடனோ ஆடையின்றியோ செய்வதற்கு அனுமதி உண்டு. திருமணம் மூலம் ஒன்று சேருவதன் வாயிலாக தம்பதிகள் ஒருவருக்கொருவர் இன்பம் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி உண்டு எனும் கோட்பாட்டின்படி தம்பதியினர் இருவரும் தங்கள் பாலுறுப்புகளை ஒருவர் மற்றவரின் உடல் மீது தேய்த்து பரவச நிலை அடைந்து கொள்வதும் அனுமதி உண்டு. அடுத்து கணவனும் மனைவியும் நெருக்கமாக
பெறுவதற்காகவும் முன்விளையாட்டுகளுக்காகவும் ஒன்று சேர்ந்து குளிப்பதும் நீராடுவதும் அனுமதிக்கப்பட்டதே. ஒன்று சேர்ந்து நீராடுவது அனுமதிக்கிறது எனும் பொழுது இவற்றில் மற்ற விஷயங்களை இன்னும் விரிவாக விளங்க வேண்டிய அவசியமில்லை என்றே கொள்ளலாம். உணவுப் பொருட்களை கொண்டு கிளர்ச்சி ஊட்டுதல். ஒருவர் தன் துணைவரின் உடல் மீதுள்ள உணவுப் பொருட்களை உண்ணுவது அல்லது நாக்கால் சுவைப்பது குறித்து அடிக்கடி கேட்கப்படுகிறது. இப்பழக்கம் இஸ்லாமிய ஒழுங்குக்கும் ஒழுக்க நெறிக்கும் மார்க்க பேணுதலுக்கும் புறம்பானது. உணவை நேரடியாக வாயால் கவ்வி உண்பது கூடாது, அதை கையால் எடுத்து உண்ண வேண்டும். மேலும் உண்ணுதல் தொடர்பான பல ஒழுக்கங்களும் நபி வழிகளும் இங்கே நிறைவேறாமல் போகின்றன. உணவு அல்லாஹுடைய அருட்கொடை நியாமத். அதை உண்பதற்கு இஸ்லாமிய சட்டம் ஷரியா பல ஒழுக்கங்களை விதித்துள்ளது. அல்லாஹின் பெயரை கொண்டு துவங்குதல், முடிந்ததும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல், முன்னால் இருப்பதை எடுத்து உண்ணுதல், வலக்கையால் உண்ணுதல், ஒன்றின் மீது சாய்ந்த நிலையில் உண்ணாதிருத்தல் என பல விதிமுறைகள் உள்ளன. எனவே எவ்விதத்திலும் உணவுக்கு அவமரியாதை செய்வது உடல் மீது அதுவும் அசுத்தமான பாகங்களுக்கு நெருக்கமாக வைத்து இதில் அடங்கும். இஸ்லாமிய போதனைகளுக்கும் புறம்பானது. இப்பழக்கம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவையின்றி இஸ்லாமிய ஒழுக்கங்கள் உன்னத முறைகளும் ஏற்ப முன் விளையாட்டுகளுக்கு வேறு பல இன்பமான வழிகள் உள்ளன. எனவே இந்த வீடியோவை நாங்கள் முழுமையாக பார்த்து அமல் செய்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. இன்னும் அடுத்த வீடியோக்களில் நல்ல தலைப்புகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பதிவிட இருக்கின்றோம். எனவே பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Bismillahirrahmanirrahim.